பாத்திரரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கணத்திற்கும் பாத்திரரே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. அசைவாடினே, எல்லா தடைகளை மாற்றினீரே, செங்கடல் மேல் அசைவாடினே, எல்லா தடைகளை மாற்றினீரே, எங்கள் தடைகள் மேல் அசைவாடினே, எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. உலர்ந்த எலும்பிற்கு உயிர் தந்தீரே, என் வாழ்க்கையில் அசைவாடுமே, உலர்ந்த எலும்பிற்கு உயிர் தந்தீரே, என் வாழ்க்கையில் அசைவாடுமே, என் வாழ்க்கையில் அசைவாடுமே, எங்கள் வாழ்க்கையில் அசைவாடுமே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. அசைவாடினே, எல்லா தடைகளை மாற்றினீரே, எரிகோ மதில் மேல் அசைவாடினே, எல்லா தடைகளை மாற்றினீரே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. பவுலும் சீலாவும் பாடும்போது சிறைச்சாலையில் அசைவாடினே, பவுலும் சீலாவும் பாடும்போது சிறைச்சாலையில் அசைவாடினே, எங்கள்
அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளில் கட்டாயம் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். இன்றும் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சில காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவது நல்லது என்று உணர்ந்தேன். யோவான் 18ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் நாம் வாசித்து பார்த்தால், இயேசு போர்ச்சேவகனை பார்த்து ஒரு வார்த்தை கேட்கிறார். இயேசு அவர்களை நோக்கி, நான் தகாததை பேசினதுண்டானால் தகாததை ஒப்புவீங்கள். நான் தகுதியாய் பேசியிருந்தால் என்னை ஏன் அடிக்கிறார்? நான் தகாதவைகளை விரோதமாய் பேசியிருந்தால் அதை எனக்கு சுட்டி காட்டு. நான் தகுதியாய் பேசியிருந்தா ஏன் என்னை அடிக்கிறீங்க அப்படின்றார். ஒரு மனுஷன் இயேசுவை அடிக்க முடியுமா? அடிச்சிருக்கான்ல. அவரே சொல்லார், இயேசு கிறிஸ்து பாவிகளின் கையில் சிக்கிவிட்டார். மனித குலத்துக்காக இரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்தவர், மனிதன் மேல் அன்பு வைத்தவர், அதே மனிதனால் மிதிக்கப்பட்டு நசுக்கப்பட்டு காரி துப்பப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு கன்னத்தில் அவன் அறைகிறான். ஏன்? அவன் பாவம், அவனுடைய அக்கிரமம். இப்போ நம்ம நினைக்கலாம், நம்மளாக இருந்தால் இயேசுவை அடிப்போமா? அந்த அடித்தவனை ஒன்றா உண்டா இல்லையான்னு பார்த்துருவோன்னு சொல்லுவோம். அது இருக்கட்டும், நம்ம இயேசுவை அடிக்காமல் இருந்தால் போதும். நீங்கள் இயேசுவை எப்படி அடிப்பீங்க அப்படின்னா அது உங்களுக்கே தெரியாதுதான். இன்றைக்கும் அவர் அடிக்கப்பட்டு தான் இருக்காராம். வேதத்தில் யோவான் வெளிப்படுத்தலில் எழுதும்போது பரலோக தரிசனங்களை காணும்போது, இன்னிக்கும் பூமியில் வாழ்கிற மனிதர்களால் பரலோக தேவன் அடிக்கப்படுகிறார் என்று வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தில் சொல்லும்போது, அவர் அடிக்கப்பட்ட வண்ணமாகவே இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அடிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காரா? இன்னமும் காரி துப்பப்படுறாரா? ஏன்? மனிதர்கள் பூமியில் செய்கிற ஒவ்வொரு பாவங்களும் அக்கிரமங்களும் இன்றைக்கு அவர் முள்முடி வைத்து பரலோகத்தில் அவரை சந்தோஷமாக இருக்க முடியாதபடி அப்படியே வேதனைப்படுத்துகிறதா, துக்கம் அனுபவிக்கிறதா. அதனால தான் பூமியில் வாழ்ந்தபோது கர்த்தர் அவரை நொறுக்க சித்தமானாராம். எதுக்கு? அந்த தண்டனை நான் ஏற்றுக்கிறேன், உலகத்தின் பாவத்தை நான் சுமந்து தீர்க்கிறேன்னு சொல்லி போனியில் பிள்ளைகளை பார் என்று சொல்லி, அதனால தான் அடிக்கிறவர்களுக்கு தன் தாடையை முகத்தை காட்டினாராம், மறைக்கலை. அந்த தண்டனை, அந்த கோபம் எல்லாம் என்மேல் விழட்டும் என்று சொன்னார். எவ்வளோ ஒரு அருமையான தேவன்! நமக்காக அடி வாங்கி காரி துப்பப்பட்டு இனி தண்டனை எல்லாம் ஏற்றிக்கிட்டாரா. அந்த ஆண்டவரோடு இன்றைக்கி நம்ம பேசணும். அவரை இரட்சகராக, அவரை நம்முடைய ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்களாக நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அதுக்குத்தான் ரட்சிப்பு அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறார். நீங்கள் அடிக்கிறது பதிலாக அவரோடு பேசுங்களேன். வேதத்தில் ஒரு சம்பவம் உண்டு. பழைய ஏற்பாட்டில் மோசே ஜனங்களை செங்கடல்லேருந்து கானானுக்கு கொண்டு வரார்.
வழியில் அவங்களுக்கு குடிக்க தண்ணி இல்லாமல் போச்சு. ரொம்ப ஆர்ப்பாட்டம் கலகம் பண்ணி விரோதமாக பேசி ஆண்டவரையும் பேசி மோசையும் பேசி, அப்போ ஆண்டவர் சொன்னாராம், நீ இந்த கண்மலையிட்ட ஜனங்களை கூடி வர செய், அடிச்சிரு, அந்த கண்மலை பிளந்து தண்ணீராக வரும் அப்படின்னா. மோசை அதே மாதிரி கண்மலையிட்ட ஜனங்களை வர வச்சு ஓங்கி அடித்தான், தண்ணி வந்துருச்சு, குடித்தாங்க. ரொம்ப சந்தோஷம். ஒரு முறை அடிக்கப்பட்டார். 2வது முறை அதே பிரச்சனை வருது. என்னாகமம் 20ஆம் அதிகாரத்தில் 8-10 வசனத்தை பார்த்தேன். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அதே பிரச்சனை வந்துருச்சாப்பா, பரவாயில்ல, இப்போ இந்த கண்மலையை பார்த்து பேசு நீ அப்படின்றார். இவர் கோபத்தில் டென்ஷன் ஆகி ஆண்டவர் பேசுகிற நிதானிக்காம, முன்பு அடிக்கத்தானே சொன்னார்ன்ட்டு திரும்ப போய் அந்த கண்மலையை அடிச்சிட்டார், இயேசுவை அடிச்சிட்டார். தேவ கோபத்துக்கு உள்ளாயிட்டார். தண்ணி வந்துச்சு, ஆனால் கானானுக்குள் போக முடியல. ஒரு முறை தாங்க இயேசு அடிக்கலாம். திரும்ப திரும்ப தப்பு பண்ணி கோபப்படுத்தி பாவம் செய்து எல்லை மீறி நடக்கும்போது ஆண்டோடைய கோபத்துக்குள்ளாகிறோம். நம்ம அவரை அடிக்கிறதுக்கல்ல, அவருடைய கிருபை இரக்கத்தை பெறுவதற்கும் அவரோடு பேசுவதற்குத்தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, அதனால் இன்னைக்கு இயேசுவை அடிக்காதீங்க, அவருடைய இரக்கத்தை பெறுங்க. அதற்குத்தான் இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். இன்னைக்கு அந்த கண்மலையை திரும்ப திரும்ப அடிக்காம, ஆண்டவரே உம்முடைய இரக்கங்கள் எங்களுக்கு உண்டாகட்டும், சகாயம் கிடைக்கட்டும் என்று சொல்லுங்களேன். அவர் என்ன செய்வார்? உங்களை எல்லா அடிகளுக்கும் தண்டனைக்கும் வேதனைக்கும் விலக்கி காப்பார். அவருடைய கிருபையின் கரம் எந்த தீங்கும் எந்த சாத்தானும் உங்களை தொடாதபடி ஆண்டவர் ஒரு இரக்கத்தை கட்டளையிட்டு உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் ஜெபிப்போமா? அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபை இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி. இப்பொழுது யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரே உம்மை அடித்து மனநோக பண்ணி எப்படி அந்த கண்மலை திரும்ப திரும்ப அடித்து தண்ணீரை குடித்தார்களோ அப்படி அடிக்காதபடி உம்மோடு பேசவும், உம்முடைய வேதத்தை கேட்கவும், தியானிக்கவும், உம்மோடு சம்பாஷிக்கவும் உதவி செய்யுங்க. உம்முடைய சகாயத்தையும் இரக்கத்தையும் அவர்கள் பெறட்டும். இந்த நாளில் தேவனுடைய கிருபை ஒவ்வொருவர் மேலே இறங்கி நடத்தட்டும். ஆசீர்வதியும். உங்கள் தயவுக்கும் மகிமைக்கும் வல்லமைக்கு அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாளில் உங்களை அற்புதமாய் நடத்தி ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி நீங்களும் பார்க்கணும், மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்தணும். நம்முடைய நிகழ்ச்சிகளை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றவங்களுக்கு இந்த ஊழியத்தை அறிமுகப்படுத்துங்கள். ஆண்டவராகிய தேவன் ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமென்.